ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கண்ணுக்கு குளிமை தரக்கூடிய ஒரு தைலம் தயாரிக்க போகிறேன். அதுக்கு முதல் மருந்து காட்டு நெல்லிக்காய் தான். ஓகேங்களா? பறித்து இதுக்கு கூட நிறைய திங்ஸ் ஆட் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன், தைலம் காய்ப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரயோஜனம் உள்ள வீடியோ. கண்ணுக்கு மட்டுமல்ல, தலைக்கும் கண்ணுக்கும் ஒரு குளிமையான தைலம் தயார் பண்ண போகிறேன். இதில் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணி எப்படி ரெடி பண்ண போகிறேன்னு உள்ளதை நீங்கள் பாருங்கள். நெல்லிக்காய் பறிச்சிட்டேன். என்மை அடுத்ததாக கருவேப்பிலையில் அயன் சத்து ரொம்பவே இருக்குது. நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் பறிச்சிட்டேன். அடுத்தால கற்பூரவள்ளி இலை. இது சளிக்கு ஒரு பெஸ்ட்டான மருந்து, தலை நீருக்கு ஏற்றது. ஃப்ரெண்ட்ஸ், காட்டு நெல்லிக்காய், கருவேப்பிலை, கற்பூரவள்ளி இலை பறிச்சுட்டு அடுத்தால மதுரோணி பறிக்க போகிறேன். இதன் மருத்துவ குணம் உங்களுக்கு தெரியும். எண்ணெய் காய்க்க ரொம்ப சிறந்த ஒரு இலை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அடித்து சாறு எடுக்க வேண்டும். திப்பிலி ஃப்ரெண்ட்ஸ், இது சளி கவ்வத்துக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு மருந்து. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டு. சரிங்களா? திப்பிலி. வெத்திலை விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை உள்ளது தான் இந்த வெத்திலை. ஓகேவா? பொன்னாங்கண்ணி கீரை ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஒரு சிறந்தது கண்ணுக்கு. பொன்னாங்கண்ணி என்றாலே பொன்னின் மதிப்புள்ளது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இது தைலத்துக்கு ஏற்ற ஒரு சிறந்த ஒரு கீரை, பொன்னாங்கண்ணி கீரை. சரியா? எல்லாம் ஆட் பண்ணி எல்லாம் மிக்சியில் அடித்து சாறு பிணைஞ்சி நான் காய்ப்பேன். கண்ணுக்கு குளிமை, தலைக்கு குளிமை. கண்ணில் கண்ணீர் வரும். எல்லாம் வயதானவங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வருதுன்னு சொல்கிறாங்களே, இந்த தைலத்தை காய்த்து தேய்த்தால் கண்ணிலேருந்து கண்ணீர் வர்றது குறையும். ஓகேவா? நான் எப்போதுமே தேங்காய் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அந்த தேங்காயில் தான் இந்த சாறை விட்டு காய்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கருந்துளசி ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் சளிக்கு ஒரு சிறந்த ஒரு இலை. துளசி இலை, கருந்துளசி. ஓகேவா? எல்லா கீரையும் தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெஷ்ஷாக. கருவேப்பிலை, பொன்னாங்கண்ணி கீரை, துளசி இலை, துப்பிலி இலை, வெத்திலை, மருதோணி, நவரப்பச்சலை, கற்பூரவள்ளி இலை. இவ்வளோத்தையும் ஒரு சொட்டு தண்ணி விடக்கூடாது. மிக்சியில் அடிக்கணும், சாறு எடுக்கணும். அதுக்கு கூட நெல்லிக்காயை விதை நீக்கிட்டேன், கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம், மிளகு ஜீரகம் இடிக்கல்லில் இடிக்கணும். சின்ன வெங்காயம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு லாஸ்ட்டில் தான் போடணும். சின்ன வெங்காயத்தையும் மிளகும் ஜீரகமும் இடிக்கல்லில் இடித்து இது லாஸ்ட்டில் நல்ல எண்ணெய் காஞ்சி தைலம் ரெடி ஆன பிறகு லாஸ்ட்டில் சேர்க்குறது இந்த ரெண்டும். ஃபஸ்ட்டில் கீரையும் இந்த நெல்லிக்காயும் மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு சொட்டு தண்ணி விடாமல் அடித்து வடிகட்ட போகிறேன். வடிகட்டி அந்த சாறை தான் தேங்காய் எண்ணெயில் விட்டு காய்க்கணும். இப்போ நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வரேன். அடித்து வடிகட்டி எடுத்துகிட்டு வரேன். பார்த்திங்களா? அடித்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு சொட்டு தண்ணி விடக்கூடாது, நல்ல பட்டு மாதிரி அடிக்கணும். அப்போ தான் அதில் உள்ள சாரெல்லாம் இறங்கி வரும். நீட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா தேங்காய் எண்ணெயை நல்லா காய்ச்சி இந்த சாறை பிணைஞ்சி லாஸ்ட்டில் தான் நல்ல தேங்காய் எண்ணெய் காஞ்ச பிறகு கடைசியில் இந்த சாறை நம்ம என்ன செய்யணும், விடணும். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சொட்டு தண்ணி விடாமல் அடிக்கணும். ஏன்னா நெல்லிக்காய் கீரை எல்லாத்துலேயுமே நீர் சத்து இருப்பதனால் நம்ம என்ன செய்யலாம், இப்படி அடித்து பிணைப்பது பார்த்திங்களா, சாறு வருது. தண்ணி விடாமல் அடிங்க. வடிகட்டிட்டேன். பார்த்திங்களா, கட்டியாக இருக்குது. ஒரு சொட்டு தண்ணி கூட நான் ஆட் பண்ணலை. அதில் உள்ள வேஸ்ட்டு சக்கை இந்த இருக்குது. இதை நான் நாட்டுக்கோழி வளர்க்குறேன். அதுக்கு போட்டால் அது சாப்பிடும், அதுக்கு நோய் வராது. இதை சாப்பிட்டா கோழிக்கு என்ன வராது, நோய் வராது. சரிங்களா? இனிமேல் தேங்காய் எண்ணெயை காய்த்து ரெடி பண்ண வேண்டியதான் தைலத்தை. அடுப்பிலிருந்து கொதித்து காய்ந்த எண்ணெயை இறக்கி வைத்துட்டு தான் அந்த சாற்றை நான் ஆட் பண்ணுறேன். ஆனால் அது பொங்கி சிந்திடக்கூடாது அல்லவா? அதற்காக தான் சிறிதாக தான் ஆட் பண்ண வேண்டும். பார்த்தீங்களா? சிறிதாக ஆட் பண்ணுவேன். இந்த மாதிரி நன்கு காய விட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். சாறை விட்ட உடனே எண்ணெய் பொங்கும், நல்லா பொங்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வைத்துட்டு அடுப்பிலிருந்து எண்ணெயை கீழே இறக்கி வைத்துட்டு சாறை சிறுக விடுவது தான் பெஸ்ட்டு.
ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் கஷ்டந்தான் காய்க்கிறது. காய்ச்சி தலையில் வச்சா ரொம்ப ஒரு சிறந்த ஒரு தைலம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக தான் சொல்கிறேன். கண்ணுக்கு குளிமை, தலைக்கு குளிமை, கண்ணிலேருந்து கண்ணீர் வருகின்ற வயதானவங்களுக்கு அதுக்கெல்லாம் சிறந்த ஒரு தைலம். இறக்கி வைத்துட்டு லாஸ்ட்டில் என்ன செய்கிறேன்னா இஞ்சி தான் தோட்டத்தில் விளைவித்த இஞ்சி தான் பார்த்தீங்களா, இறக்கி தான் வச்சுருக்கிறேன். எண்ணெயை நான் அடுப்பை விட்டு கீழே இறக்கி வச்சு ஆனப்புறம் பார்த்தீங்களா, அதனால் அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு போடுறது தான் பெஸ்ட்டு. என்னமே ரெண்டாவது நம்ம அடுப்பில் வைத்து காய்க்கலாம், பொங்காது. அதுக்காக தான். ஓகேவா. சின்ன வெங்காயம் அடுப்பில் வைத்து இதையெல்லாம் நம்ம போடும்போது பொங்கி எண்ணெய் வந்து கீழே சிந்திடும். அதற்காக தான் சொல்கிறேன். அடுப்பிலேருந்து கீழே இறக்கி வைத்துட்டு சிறுக போட்டு திரும்ப அடுப்பில் வைத்து காய விடணும். ஓகேவா. இல்லது எண்ணெய் பொங்கி கீழே சிந்திடும். அதற்காக தான் திரும்ப சொல்கிறேன். கவனம் கையாள வேண்டும். மருத்துவ குணம் நிறைந்த ஒரு தைலம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் அடுப்பில் வைக்க போகிறேன். பார்த்தீங்களா, சின்ன வெங்காயமும் இஞ்சியும் கடைசியில் போட்டேங்களா, அது அழகாக பொரிஞ்சு மேலே மிதக்குது. பார்த்தீங்களா, எண்ணெய்க்கு மேலே இப்படி நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அதில் உள்ள சாறு எல்லாம் எண்ணெயில் இறங்கும். நம்ம ஃபஸ்ட்டில் விட்ட அந்த பச்சை சாறுகள் எல்லாமே அப்படி தான் நல்லா காயணும். அப்போ தான் அதில் உள்ள சாறு நல்லா காய்ந்து அதில் உள்ள சத்து எல்லாம் எண்ணெயில் தேங்காய் எண்ணெயிலே இறங்கும். அப்போ தான் தைலம் ரெடி ஆகும். பொறுமையாக அமைதியாக நிதானமாக காய்க்கணும். அவசரப்பட்டால் எல்லாம் முடியாது. 2-2.5 மணிக்கூர் ஆகிருக்கணும். கடைசியாக மிளகு ஜீரகம் இடிகளில் வைத்து இடித்துள்ளேன். அதை ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, அடுப்பிலிருந்து இறக்கி தான் வச்சுருக்கிறேன் எண்ணெயை. காரணம் என்னென்னா பொங்கிக்கு இழைச்சிந்துடணும் ஒரு பயந்து தான் கீழே இறக்கி வைத்து நிதானமாக பொறுமையாக கடைபிடித்து எண்ணெயை காய்த்து எடுத்துருக்கிறேன். இன்னும் ஒருக்கா அடுப்பில் வைத்து இறக்க வேண்டியதான். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ரெடி ஆகிட்டு. இனிமேல் ஸ்டோர் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி நன்கு காய்க்கணும். வெங்காயம் இஞ்சி எல்லாமே நன்கு காய்ந்து லாஸ்ட்டில் காயும் போது சவுண்டே இருக்காது. அமைதியாக எண்ணெய் கொதிக்கும். பொங்கியெல்லாம் வராது. அப்படி அமைதியாக காஞ்சிட்டே இருந்துன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுன்னு அர்த்தம். கலர் மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா, கரும்பு பச்சை நிறத்தில் இருக்குது தைலம். இதை ஸ்டோர் பண்ணி வச்சு தலைக்கு தேய்ச்சா தலைக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். கஷ்டம்தான் காய்க்கிறதுக்கு, ஆனால் பிரயோஜனம் உள்ள ஒரு எண்ணெய். ஓகேவா.